எங்களுக்கு வீரவல்லூர். வீரவநல்லூர். மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டினா? கண்ணுக்குட்டி பொட்டக்கட்டி. பால்குடி. கண்ணுக்குட்டி பொட்ட கண்ணுக்குட்டி. ஆமா. போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 6 மாசம் இருக்குமா? 3 மாசம் ஆகுது. 3 மாசம். சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 45 ரூபா சொன்னாரு. சரி. கடைசியில 40 ரூபா கட்டாரு. 37 எத்தனாவது ஈத்து மாடு இது? ரெண்டாவது ஈத்து. இந்த மாடை வாங்கச்சுல என்னெல்லாம் செக் பண்ணி வாங்குனீங்க? மாடு பால் இருக்கு, நல்ல பால் இருக்கு. பால் எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? பால் 4 3 7 சொல்லிருக்காரு. சொன்னது 7. ஆமா. 6 லிட்டர் விடாது. 6 லிட்டர் இருக்கும். சரி. இந்த சந்தையில இந்த மாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இது நிறம் பிடிச்சிருக்கு, இள மாடா இருக்கு, 2 பல்லு. நிறம் என்ன நிறம் இது? கரிஞ்சவலை. கரிஞ்சவலை. சரி. 2 பல்லு. 2 பல்லு கரிஞ்சவலை. வேற என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? ஆமா. மேய்ச்சலுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்குமா? ஆமா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா மாடு வளர்ப்புல இருக்கீங்க? நாங்க ரொம்ப காலமா மாடு வளர்க்குறோம். மாடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? பால் இருக்கு, பால் தேவைப்படுது. அதனால நம்ம வீட்டு தேவைக்கே பால் தேவைப்படுது. ஆமா ஆமா. 2 வேலை 85 ரூபா சொன்னேன். 85. இது என்ன ரகத்துல வரும்? இது கண்ணாபுரம் மாடு. கண்ணாபுரம் மாடு. 85,000 சொல்ற விலை. சரி. வயசுல என்ன இருக்கும்? பல்லு இன்னும் பல் போடல. பல்லு போடாது. சரி. என்ன பயன்பாட்டுல இருந்துச்சு? ஒரு 75 ரூபாய்க்கு கேட்டாங்க, அதோட போயிட்டாங்க. சரி. 75 வரைக்கும் வந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கறீங்க? கேட்கல. நான் ஒரு 77 எடுத்துட்டா ஒரு 2000 77 வந்தாலும் விட்டுறலான்னு பாத்தீங்க. ஆமா. நல்ல இளம் மாடா இருக்கு. இத எதுக்கு பயன்படுத்தினாங்க? இத எதுக்கு என்ன பயன்பாட்டுல கிடந்துச்சு? வண்டிக்கா? வளர்த்து வண்டி உழவு எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். மரம் அடிக்கலாம், எல்லாம் அடிக்கலாம். சரி சரி. எந்த ஊர் வியாபாரி? நம்மளுக்கு மதுரை மேலூர். மதுரை மேலூர் வியாபாரி. 77னா கையில கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. கண்ணாபுரத்துக்கு காலை 7000 வாங்குனது 7000. ஆமா. சரி. இது என்ன ரகத்துல ஒரு ஹெச்எப் ரகத்துல வருமா? ஹெச்எப். இதுல எத்தனை வருஷம் இருக்குமா? வருஷத்துக்கு கீழ இருக்குமா? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம். சரி. நீங்க வியாபாரியா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க? வியாபாரி தான். வியாபாரி. அப்படியா? எந்த ஊர் வியாபாரி? சங்கரங்கோயில். சங்கரங்கோயில். பேரு? சுப்புக்குட்டி. சங்கரங்கோயில் வியாபாரி சுப்புக்குட்டி. 7000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கூட எவ்வளவு வந்தா கையில கொடுப்பீங்க? ஒரு 1000 ரூபாய் அடைச்சா கொடுக்கும். கூட ஒரு 1000 ரூபாய் வந்தா கையில கொடுத்துரும். இதெல்லாம் எப்போ பருவத்துக்கு வரும்? நம்ம ஒரு பலன் எடுக்கணும்னா எப்படி? ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல பருவத்துக்கு வந்தோம். இன்னைக்கு நடப்பு எப்படி இருக்குண்ணே சந்தை? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வாங்குற அளவுக்கு இருக்கா? சொல்லுங்க. வியாபாரி பேரு, ஊரு? கரிவலநல்லூர். சரி. இன்னைக்கு எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? 8 மாடு இருந்துச்சு. 8 மாடு. 8ல ஒண்ணுதான் இருக்கு. எல்லாம் விட்டாச்சா? ஆமா. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. ஹெச்எப். கிராஸ் பிரீடா? ஒரிஜினல் ஹெச்எப். கண்ணுக்குட்டி இருக்கா? கண்ணுக்குட்டி கைப்பால். எவ்வளவு சொல்றீங்க பால்? 35 ரூபாய் சொல்லுது. சரி. பால் 10 லிட்டர் இருக்கு. நீங்க சொல்றது அப்படியே எதிர்பார்க்கலாமா இல்ல கூட குறைச்சு? இல்ல, அடிஞ்சு கேட்டா கொடுத்துடலாம். அப்படியா? ஆமா. சரி. எது வரைக்கும் வந்திருக்கு கேள்வி? 26 வரைக்கும் கேட்காங்க. சரி. எவ்வளவு வந்தா கூடுறாப்புல இருக்கு? என்னத்தே 10,500 மேல வச்சு கேட்டா கொடுத்துடலாம். 26,500 வந்தா கையில கொடுத்துடலாம். எல்லா மேட்சலுக்கு எல்லாம் அருமையான இருக்கும். நல்லா இருக்கும்னா? இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள்? சம்பள சந்தை. ரொம்ப சம்பளம். இடமே சம்பளம் இருக்கா? ஆமா ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ரெட்டியார்பட்டி. வீட்டுல உள்ள மாடா? வீட்டுல உள்ள மாடு. எவ்வளவு மாடு வளர்க்குறீங்க வீட்டுல? வீட்டுல எவ்வளவு மாடு கிடக்கு? வீட்டுல 5 மாடு கிடக்கு. சரி. இதை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க? இது மட்டும் கொண்டு. சரி. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன். 2000 கிடாரி, 6 பல் கிடாரி, பொட்டகண்டி மாடு. 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் இருக்கும். 4 3 7 லிட்டர். நீங்க கறந்து பார்த்ததா? 33 ரூபா. ஆமா. வீட்டுல உள்ள மாடு தான். நீங்க கறந்து பார்த்ததுதான் 7 லிட்டர் வீட்டு மாடு. சரி சரி. என்ன விலைன்னு சொல்றீங்க? 33,000 சொன்னேன். சொல்றது 33. ஆமா. கேள்வி 27,000 ரூபாய் கேட்காங்க. 27 உடல. இன்னும் எவ்வளவு வந்தா விடுவீங்க? மாடு நிறைய இருக்கு. 28 ரூபா வந்தா விட்டுருவேன். 28,000 வந்தா விட்டுருவேன் அப்படிங்கிறாப்ல. 7 லிட்டர் பால் இருக்கும். ஆமா. கண்ணுக்குட்டி. நல்ல வீட்டு வளர்ப்பு மாடு. தீவனம் தண்ணிக்கெல்லாம் நல்லா இருக்கும். 2 நேரம் மாட்டு தீவனம் ஒவ்வொரு கிலோ. சரி. வைக்கல் தான் இறப்போம். யாரு வேணாலும் கறந்துக்கலாம். குணம் தான். யாருனாலும் கறந்துக்கலாம். குணம் தான். நல்லா இருக்குங்க. கை வச்சா ஒரு பொட்டு கூட இதாகல. சரி சரி. எந்த இடத்துல கிடக்கு? கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க. ரெட்டியார்பட்டி ஜேக் ஹாஸ்பிட்டல் ஏத்தாலனே. அதுல கீர்த்தி நகர். சரி சரி. யாரும் வந்தா உங்களை பார்த்து வாங்கிக்கலாமா? உங்க நம்பர்? 8807669656. மிலிட்டரி கார்டுன்னு சொன்னா தெரியும். ஆனா இது வாங்கியிருக்கா வித்துருக்கீங்க? நம்ம வித்த மாடுனே. இந்த அந்த வரிசையில வட்டியில நிக்கிற மாடு ஃபுல்லா நம்ம மாடு தான். மொத்தம் எத்தனை மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க? 10 மாடு வந்துச்சு. அதுல இப்ப 3 மாடு தான் நிக்கி. 7 மாடு வித்துருச்சு. எந்த ஊர் வியாபாரி? ராதாபுரம் வியாபாரி. இது என்ன விலை சொல்லி எப்படி கொடுத்தீங்க? 40 ரூபா சொன்னோம். 36,000 கொடுத்தோம் மாட்டை.
40 சொல்லி 6 36,000. இருக்கும். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கால கண்ணுக்குட்டி ஈனி 4 நாள் தான் குட்டி போட்டாகுது. கால ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? 3வது ஈத்துன. 3வது ஈத்து. சரி, இது என்ன கலர்ல வரும், என்ன ரகத்துல வரும்? ஆனா சிந்தி கிராஸ், ஜெர்சி சிந்தி கிராஸ். சரி. குட்டி போட்டு ஒரு 4 நாள் தான் ஆகுது. பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? ஆனா இப்போ 8 லிட்டர் இருக்கும். 4 நாள் 8 லிட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா 10 லிட்டர் பால் வரும். ஒரு வாரம் ஆகணும். எல்லாரும் 8 லிட்டர் சொல்லுவாங்க, 7 லிட்டர் எதிர்பாருங்க அப்படிம்பாங்க. நீங்க கூட சொல்றீங்களா? இல்ல அதான் 8 லிட்டர் 9 லிட்டர் இருக்கும் கணக்குக்கு. ஒரு 4 நாள் 8 லிட்டர் பால் இப்போ உறுதியா இருக்கும். ஆமாமா. சரி, வாங்குறவங்களுக்கு நல்ல மாடு. எந்த காட்டுக்கும் கட்டி மேய்ச்சலுக்கு எதுக்குமே ஆகும். அதாவது பண்ணை முறையில வச்சுக்கலாம். வெளியே காட்டு மேய்ச்சலுக்கு பத்திரதா இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. இந்த மேலப்பாளையம் சந்தை உள்ள ஸ்பெஷல் என்ன? காட்டு மேய்ச்சல் மாடு வாங்கலானே. எதுக்குனாலும் தாங்கும். எதுக்கும் தாங்குற மாடு வரும். என்ன பட்ஜெட் கொண்டு வந்தா ஒரு நல்ல வீட்டு தேவைக்கு மாடு வாங்கிக்கலாம்? 40 ரூபா 30ல இருந்து 20 ரூபால இருந்தே மாடு வருவனே. ஆனா ஓரளவு நல்ல மாடு வாங்கினா ஒரு 30,000ல இருந்து 40,000 வாங்கினா நல்ல மாடு வாங்கலாம். நல்ல மாடு வாங்கலாம். ஆமா. இதுவே ஊர்ல நம்ம 50 40 இந்த மாடு இப்ப ஊர்ல ஒரு தொழுல இருந்து விற்கிறாங்கன்னா 40,000 விற்க மாட்டாங்க. சந்தைக்கு வரப்போ அதோட ரேட்டு கீழே. சந்தையிலயும் வாரம் வர்ற வியாபாரியா பார்த்து வாங்கணும். எல்லாரும் புதுசா கொண்டு வந்து 1-2 மாடு ட்ரிபிள் மாடு வரும். அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். வியாபாரியா வீட்டுல உள்ளதா? வீட்டுல உள்ளதுதான். இது எவ்வளவு நாளா வாங்கி வளர்த்தீங்க இதை? இது 2 மாசமா ஆடாது. 2 மாசமா. நீங்க எந்த சந்தையில வாங்கினது? நான் வள்ளியூர். இந்த குட்டை ரகத்திலே நிறைய குட்டை சொல்றாங்கல்ல, நாட்டு குட்டை, தஞ்சாவூர் குட்டை, அப்புறம் இது என்ன ரகத்துல வரும்? இது நாட்டு குட்டை, நெல்லை குட்டை. ஒரு 40 வகையான மாடுகள்ல இது ஒரு முக்கியமான மாடு. நம்ம தமிழ்நாட்டு நாட்டுப்பால். இது என்ன விலை சொல்றீங்க? விலை 22,000 22. 18 வரை கேள்வி. 18 வரைக்கும் கேள்வி. சரி, கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காளையன்னு. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. பால் எவ்வளவு இருக்கும்? பால் அடிக்கங்க. இதுல பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? பால் 2 லிட்டர் இருக்கும். 2 லிட்டர் 1.5 லிட்டர். 2 1.5. குடுக்கறதா இருந்தா இந்த விலை வந்தா கொடுத்துரும் அப்படின்னா என்ன? கொடுக்க 19 ரூபா கொடுத்துரும். 19னா கையில கொடுத்துடலாம். உங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரேர் பிரீடு. சந்தையில ஒரு சில மாடுகள் மட்டுமே வரக்கூடியது. திருநெல்வேலி மாவட்டம் தானே? தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு உள்ள. எப்படி இன்னைக்கு மாடு எதிர்பார்த்து வந்தீங்க? மாடு நல்ல மாடா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா மாடு பூரா பக்கத்துல மாடு நல்ல மாடா தான் அமைஞ்சிருக்கு. சரி, எவ்வளவு மாடை பாத்தீங்க இது அமைஞ்சது? நான் ஒரு எல்லா மாட்டையும் பார்த்ததுல இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சந்தை புள்ள சுத்தி அடிச்சிட்டீங்களா? சந்தை புறம் சுத்தி லாஸ்ட்ல தான் இது மாடு பிடிச்சிருந்துச்சு. சரி, இது என்ன கலர்ல வரும்? இது வந்து கருப்பு செம்பரை மாதிரி வரும். கருத்து செம்பரை மாதிரி. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? இது போட்டு கண்டு போட்டு 1 மாசம் தான் இருக்கும். 1 மாசம். என்ன கண்ணு? இது காலங்கண்ணு. மாடு எத்தனாவது ஈத்துன? எங்க ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? இது 2வது ஈத்து. ஈத்துக்கு அந்த கண்டுபிடிக்கிறது எப்படி பாப்பீங்க? இல்ல அவங்க சொல்றத நம்ம நான் இப்போ விவசாயி இப்பதான் மாடு என்கிட்ட ஏற்கனவே 4 மாடு கிடக்கு. சரி, அது போக இப்போ ஒரு மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பால் இல்ல. அவங்க சொன்னது 2வது ஈத்து. ஆமா. நீங்க எதுவும் கணிச்சீங்களா எப்படி? ஆமா, நம்ம கணிப்பு. இத வச்சு நம்ம பாத்துக்கலாம். ரைட், சூப்பர். பால் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பால் அவங்க 7 லிட்டர் இருக்குங்க. சரி, நமக்கு இந்த கூழ் கடை வச்சிருக்கோம். கூழ் கடைக்காட்டி பால் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால ஒரு மாடு வாங்கிட்டு போவோம். ஒரு 2 4 லிட்டர் இருந்தாலும் போதும். சரி அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம். நல்ல குணமான மாடுங்க. தொட்டா குணம் நல்ல குணம். ஒண்ணும் செய்யலங்க. அழகா இருக்கு பாருங்க. ஒரு பொட்டு கூட அசரல. ஆமா. சரி. எப்படி விலை சொன்னாங்க? விலை வந்து 32 சொன்னாங்க. 32,000 முத வேலை. சரி. ஆமா, நாங்க வாங்கியிருக்கிறது 28,000. 28. எப்படி இந்த விலையை குறைச்சிங்க? விலை அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு சித்தப்பா ஒரு ஆள் வியாபாரியா இருக்காப்ல. அவன் தான் வாங்கி நமக்கு வேண்டிய ஆளு கொடுன்னு சொல்லி கொடுத்து கட்டியாச்சு. ஆமா, நல்ல திருப்திகரமா முடிஞ்சது. ஆமா, முடிஞ்சது. ஊர்ல இருந்து வரீங்க? நான் தருவையில இருந்து வரேங்க. தருவை. இதை வாங்கிருக்கீங்களா, விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கேன். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு? சந்தைக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? சந்தைக்கு அமைஞ்சா பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி, ஆனா நல்ல தரமான மாடா பிடிச்சிருக்கீங்களா? ஆமா, நல்ல தரமான. கண்ணுக்குட்டி இல்லையோ? கண்ணுக்குட்டி கிடையாதோ? கண்ணுக்குட்டி இல்லண்ணா. பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பால் சென்ன மாடுண்ணா. இது பால் இப்போதைக்கு ஒரு 5 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் இருக்கும். எத்தனை மாசத்துல பாலை நிப்பாட்டுவீங்க? கறக்குறத நிப்பாட்டுறது ஒரு 7-8 மாசத்துல நிப்பாட்டி வரணும். 3 மாசம் விட்டுறணும். மொத்தம் 10 மாசமா? ஆமா, மொத்தம் 10 மாசம். சரி, இதெல்லாம் எத்தனாவது ஈத்து இருக்கும்? இது வந்து 2வது ஈத்துனே.
ரெண்டாவது ஈத்து. ஆமா. நல்லா இருக்கு. எத்தனை லிட்டர் பால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? கண்ணு போட்டது. கண்ணு போட்டா 5 லிட்டர். ஆமா. சரி ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 33 ரூபா கேட்டாங்கண்ணே. சரி. 31,000க்கு முடிஞ்சிருக்கு. இந்த மாடை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன ரீசன்? அப்படி என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இளம் மாடா இருக்கிறதுனால. இளம் மாடா இருக்கு. நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். இந்த சந்தையில வருது ரொம்ப கறவை உள்ள மாடுகள் வராது. சரி. ஈரோடு சந்தை, கரூர் சந்தை அங்கிட்டு தான் நல்ல கறவை உள்ள மாடுகள் வரும். ஆனா இது பட்ஜெட் ரொம்ப கம்மியான சந்தை. கம்மிக்கு இங்க சரியா பட்ஜெட் நம்ம தேடி பிடிச்சு வாங்கிக்கலாம். நல்ல மாடு. வாங்கின மாட்டை பத்தி. மாடு 4-5 ஈத்து இனி இருக்கும் மாடு. சரி. 4 ஈத்து இனி இருக்கும். வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போறோம். வளர்ப்புக்கு. வீட்டு பால். இது கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கிடாரி நூட்டி. கிடாரி. சரி. பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? நீங்க 6 லிட்டர் இருக்குங்க. சரி. ஒரு 4 ஆகும். சரி. இந்த மாட்டை தேர்ந்தெடுத்து வாங்கினதுக்கான காரணம் என்ன? மாடு பிடிச்சிருந்துச்சு வாங்கிருக்கு. பிடிச்சிருக்குன்னா கலரா, உயரமா? சரி. விலை எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? 35,000 ரூபாய்க்கு ஒரு பொட்டக்கண்ணும் மாடும். இது என்ன ரகத்துல வரும்? கிராஸ் பிரீட்ல வருமா? எப்படி கிராஸ்ல வருமா? எப்படி? ஜாதி மாடு தான். ஜாதி. சரி. இந்த முகமே நல்ல ஒரு வித்தியாசமான முகமா இருக்க. கட்ட முகம்பாங்க என்ன? சரி. இது என்ன ரகத்துல வரும்? கிராஸ் பிரீட்ல இருபிறவில என்னது? ஜெர்சியா சிந்துவா? சிந்தும் ஜெர்சியும் இருபிறவி. சரி. கண்ணுக்குட்டி கிடையாது. கைப்பால் தான். பால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவங்க சொன்னது. சரி. 4 லிட்டர் குறைச்சி தான் எதிர்பார்க்கணும். கூட்டி எதிர்பார்க்கக்கூடாது. 4 லிட்டர் எதிர்பார்க்குறீங்க. சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? மேலே ஏற்றுங்க. 20 ரூபா சொன்னதை 15 ரூபாய்க்கு முடிஞ்ச விலை. கேட்ட விலை என்ன? சரி. 1000 ரூபா கூடி இருக்கு. சந்தையில் அருமையான 2 காளமாடு 80 சொல்லி 72,000க்கு முடிஞ்சது. 2 மாட்டில் ஒரு மாடு கொஞ்சம் வித்தியாசமான மாடு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாடு கொஞ்சம் வித்தியாசமான மாடு. இந்த முகத்தை பாருங்க. முகம் வித்தியாசமா இருக்கா? இது இந்த காங்கிரேஜியோட கிராஸ் மாதிரி இருக்கா? முகம் கொஞ்சம் நெளிஞ்சி கொம்பும் பருங்கொம்பா இருக்கா? இது கொஞ்சம் வித்தியாசமான மாடு. விவசாயம்